ஸ்தோத்திரம். உண்மை உள்ள தெய்வத்தை வணங்குற எனக்கு தான் இந்த பாடு, உண்மை உள்ள தெய்வத்தை பின்பற்றுகிற எனக்கு தான் இந்த போராட்டம். ஞானஸ்தானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற, விசுவாசிக்கிற, வேதத்தை எடுக்கிற, சத்தியத்தை கேட்குற, ஸ்தோத்திரம், எனக்கு தான் இந்த பாடு, இந்த போராட்டம். சத்தியத்தை நான் ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிற, வாக்கு தத்தத்தை பெறுகிற, வசனத்தை பார்க்குற, படிக்கிற, எனக்கு தான் இந்த போராட்டம் என்று உண்மையிலேயே பலர் நினைப்பது உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இங்கு அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு அந்நிய கண்களுக்கு முன்பதாக பெரிய காரியம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அந்நியர் கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நல்லா இருப்போம். ஆமென். அந்நியர் கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோம். அந்நிய கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் மேன்மை அடைவோம். ஆமென். புறஜாதிகளுக்கு முன்பதாக, ஆமென், ஹல்லேலூயா, அந்நிய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அந்நிய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். அந்நிய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுவார். அந்நிய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை தேற்றுவார். அந்நிய கண்களுக்கு முன்பதாக நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய கண்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்நிய கண்கள் காணும்படி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார்.